பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க விரும்புற காரியத்தை உங்க வாழ்க்கையில ஏசப்பா இன்னைக்கு செய்ய போறாரம்மா. ஆனா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? நீதிமானா வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நம்ம விரும்புற எல்லா காரியத்தையும் நமக்காக செய்யறாரம்மா. நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாரம்மா, நம்ம கடன் பிரச்சனை அடைக்கிறாரம்மா, நம்ம திருமண காரியத்தில் நிறைய தடைகள் இருக்கு, கர்ப்பத்தின் கனியில நிறைய தடைகள் இருக்கு, நம்ம தொழிலில் முன்னேற முடியல, எல்லா காரியத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஏசப்பா உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக நடத்த போறாரு. நீங்கள் விரும்புறது நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீதிமானா வாழணுங்க. நீதிமானா எப்படி வாழ முடியும்? நீதிமான் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருமே நீதிமான்கள்ங்க. நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டா மட்டும் போதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஏசப்பா நமக்காக செய்வாருங்க. இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் வசனமே சொல்லுது. அப்போ கூட கொடுக்கப்படும் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேவனை தேடுற ஒரு பிள்ளையா நம்ம மாறணும். நீங்கள் ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவருக்காக உங்களை வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள்